தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம், சுய தொழில் தொடங்கிட மானியத்துடன் கூடிய கடனுதவி உள்ளிட்ட 6 திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு அரசு சார்பில் காலை உணவு வழங்கப்படும் என குடியரசு தின விழாவில் உரை நிகழ்த்திய முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இதனிடையே காலை மட்டுமல்லாது மதியம் மற்றும் இரவிலும் உணவு வழங்கப்படும் என அரசு சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. முதற்கட்டமாக சென்னை பெருநகர மாநகராட்சியில் உணவு வழங்கும் திட்டம் துவங்கி வைக்கப்பட்டுள்ளது. சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கினார். இந்த திட்டத்திற்கு 64,73 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 31,373 பேர் பயன்பெறுவார்கள். உணவு வழங்கும் திட்டம் மட்டுமல்லாது தூய்மை பணியாளர்களுக்கு குடியிருப்பு, பணியின் போது உயிர் நீத்தவர்களின் குடும்பத்திற்கு நிவாரண தொகையை 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிடுதல், தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை, சுய தொழில் தொடங்கிட மானியத்துடன் கூடிய கடனுதவி வழங்கும் திட்டத்தையும் இன்று முதல்வர் தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதல்வர், டிசம்பர் 6ஆம் தேதி முதல் பிற மாநகராட்சி பகுதிகளிலும் உணவு வழங்கும் திட்டம் துவங்கப்படும் என்றார். சென்னையில் உள்ள 200 வார்டுகளிலும் தூய்மை பணியாளர்களுக்கு ஓய்வு அறை கட்டித்தரப்படும் என்றும் முதல்வர் கூறினார். பெருநகர சென்னை மாநகராட்சியோட 200 வார்டுகளையும் தூய்மை பணியாளர்களுக்காக பிரத்யேகமாக 300 சதுர அடி அளவில் உடை மாற்றும் அறை, கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளோடு ஓய்வறைகள் கட்டப்பட்டு அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதலமைச்சரின் உணவு திட்டம் வருகிற டிசம்பர் 6ஆம் தேதி முதல் அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். நாட்டிலேயே தமிழ்நாடுதான் சுத்தமான மாநிலம் என்ற நிலையை ஏற்படுத்த தூய்மை பணியாளர்கள் துணை நிற்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். மாநிலங்கள் இருந்தும் வெளிநாடுகள் இருந்தும் வர்றவங்களுக்கு சென்னை தான் இந்தியாவிலேயே கிளீன் சிட்டி தமிழ்நாடு